8th question. AB என்ற ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லிட்டு ஷோ தட் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணுவோம். LHS என்ன இருக்குன்னா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர், முதல்ல A ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ A ஸ்கொயர் என்ன மீனிங்கு? A இன்ட்டு ஏன்னு அர்த்தம். இங்கே ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன? ஏவோட மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது cos theta 0 0 cos theta இன்ட்டு ஏ தானே. அப்போ அகைன் ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன வருங்க? cos theta 0 0 cos theta. நெக்ஸ்ட்டு இது மல்டிபிகேஷன் மேட்ரிக்ஸ்ன்றதுனால இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட் ரோடு எடுத்து ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. cos theta இன்ட்டு cos theta cos ஸ்கொயர் theta. இப்போ ஏ இன்ட்டு ஏன்னா ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு பின்னா பி ஸ்கொயர். cos theta இன்ட்டு cos theta cos theta ஸ்கொயர், cos ஸ்கொயர் theta. நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட்டு அதே ஃபஸ்ட் ரோடு எடுத்துட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். cos theta இன்ட்டு 0 0 0 இன்ட்டு cos theta 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோடு எடுத்துட்டு ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும், செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. 0 இன்ட்டு cos theta 0 cos theta இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 0 0 cos theta இன்ட்டு cos theta cos ஸ்கொயர் theta. நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணால் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் 0 cos ஸ்கொயர் theta. 0 ப்ளஸ் 0னா 0, இங்கேயும் 0 ப்ளஸ் 0னா 0, 0 ப்ளஸ் cos ஸ்கொயர் thetaனா cos ஸ்கொயர் theta. இது இதோட வேல்யூ என்னன்னா a ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு b ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாம். b ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன மீனிங்கு? b இன்ட்டு பின்னு அர்த்தம். b ஸ்கொயர்னா b இன்ட்டு b. பியோட வேல்யூ என்னங்க? sin theta 0. நெக்ஸ்ட்டு 0 sin theta. நெக்ஸ்ட்டு இன்ட்டு பி தானே கூட வருங்க, இதே தான் வரும். sin theta 0 0 sin theta. நெக்ஸ்ட்டு மல்டிபிகேஷன் மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ணுவோம்? இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். இப்போ நான் வரீங்க sin theta இன்ட்டு sin theta sin ஸ்கொயர் theta. 0 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட் அதே ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. sin theta இன்ட்டு 0 0 0 இன்ட்டு sin theta 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துட்டு ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும், செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். 0 இன்ட்டு sin theta 0 sin theta இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 0 0 sin theta இன்ட்டு sin theta sin ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta. இது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ண என்ன பண்ணணும்னா sin ஸ்கொயர் ப்ளஸ் 0 sin ஸ்கொயர் theta 0. இங்கே 0 ப்ளஸ் 0 0, இங்கே 0 ப்ளஸ் sin ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் thetaன்னு வரும். இதோட வேல்யூனா வந்து b ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? cos ஸ்கொயர் theta 0 ஃபர்ஸ்ட் ரோ, cos ஸ்கொயர் theta 0. செகண்ட் ரோ பார்க்கும்போது 0 cos ஸ்கொயர் theta 0 cos ஸ்கொயர் theta ப்ளஸ் பியோட வேல்யூ, பி ஸ்கொயர் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? sin ஸ்கொயர் theta 0 0 sin ஸ்கொயர் theta. நெக்ஸ்ட் இது அடிஷன் மேட்ரிக்ஸ்னால அப்படியே ஆட் பண்ணலாமா? ஸோ ஆட் பண்ணால் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta. ஏன்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டு ஆட் பண்ணும். ஓகேவா? அப்போ இங்கே cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta. நெக்ஸ்ட்டு 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 0 0 நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 0 ப்ளஸ் 0 0, இங்கே cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta வருமா? cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta. ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி சரியா இல்லையா? இப்போ என்ன ஃபார்முலா? sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1. இது ட்ரிக்னாமெட்ரி ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டிஸ். ஓகேவா? அப்போ என்ன இருக்குங்க? sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta வேல்யூ என்ன? 1. இங்கே 0, இங்கேயும் 0. அப்போ இங்கேயும் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta வேல்யூ வந்து 1. அப்போ இதுனா இதெல்லாம் ஐன்னு இதெல்லாம் இல்லையா? ஈக்குவல் டு ஐ. therefore RHS. So hence proved. 9th question.
A என்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ப்ரூவ் தட் A into A transpose equal to I ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஐன்னாலும் I/2னாலும் வந்து என்ன மீனிங்கிறான்னா 1 0 0 1ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஐனாலும் ஒன்று தான், I/2னாலும் ஒன்று தான். ஸோ நம்ம LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணுவோம். LHS என்ன பண்ணுறோம்? A into A transpose. அப்போ ஏவோட மேட்ரிக்ஸ் என்னங்க? இங்கே ஏவோட மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது cos theta sin theta first row, second row வந்து minus sin theta cos theta. A transpose அப்படின்னா ரோ என்னவா மாறும்னு சொல்லிடுறேன், காலமாக மாறும். அப்போ இந்த ரோ காலமாக மாறும், cos theta sin theta. அதே மாதிரி இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மாறும், மைனஸ் sin theta cos theta. அப்போ A into A transpose தான் LHS. A into A transpose. A ஓட மேட்ரிக்ஸ் என்னங்க? cos theta sin theta. செகண்ட் ஒன்று இருக்குங்க மைனஸ் sin theta cos theta இன்ட்டு A transpose இல்லையா? இதுதான் A transpose. அப்படின்னா இருக்குங்க cos theta மைனஸ் sin theta. செகண்ட் ரோ பார்க்கும்போது sin theta cos theta. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ்ன்றதுனால என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும், அட் த சேம் டைம் செகண்ட் காலமும் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. இது மல்டிப்ளை பண்ணால் cos theta into cos theta cos square theta, cos theta into cos theta cos square theta. Next sin theta into sin theta sin square theta, sin theta into sin theta sin square theta. அதே ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்படின்னா வரீங்க cos theta into sin theta. நெக்ஸ்ட் sin theta into cos theta ப்ளஸ் sin theta into cos theta. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும், செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ sin theta into cos theta, sin theta into cos theta. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் cos theta into sin theta ப்ளஸ் cos theta into sin theta. நெக்ஸ்ட் அதே செகண்ட் ரோ எடுத்துட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் சைன் இன்ட்டு சைனு சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு காஸ் இன்ட்டு காசு காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இங்கேயும் மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா, இங்கே ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா கேன்சல் ஆகிடுமா? நெக்ஸ்ட் இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் என்ன வருங்க? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டிஸ். ஓகேவா? அப்போ அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, தேர்ஃபோர் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் வேல்யூ என்னங்க? 1. நெக்ஸ்ட்டு இது கேன்சல் ஆகிடுச்சு, 0 வந்துடும். ஸோ இங்கேயும் வந்து மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே 0 வரும். இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்துங்க 1. ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்க? இதை ஹைன்னு சொல்லுவாங்க. அப்போ A into A transpose. Therefore LHS equal to RHS. Hence proved. A square equal to high-ன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்போ A ஸ்கொயர் LHS RHS ப்ரூவ் பண்ணுறாங்க. LHS இப்போ A ஸ்கொயர்னா என்ன மீனிங்கு? A into Aன்னு அர்த்தம். A into A. அங்கே ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன? 5 minus 4 6 minus 5 into A தானே. அப்போ இதே வரும் 5 minus 4 6 minus 5. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ்ன்றதுனால என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. 5 5s are 25. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 4 6s are 24. அதே ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 4s are 20. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் 4 5s are 20. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 6 5s are 30. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 5 6s are 30. நெக்ஸ்ட் அதே செகண்ட் ரோ எடுத்துட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும்.
plus into minus minus 6 4s are 24 minus into minus plus 5 5s are 25 இது further simplify பண்ணா 25 minus 24 1 minus 20 plus 20 cancel ஆச்சுனா 0 இங்க minus 30 plus 30 cancel ஆச்சுனா 0 25 minus 24 1 இது என்ன எழுதலாம்னா i ன்னு எழுதலாம் அப்ப a square equal to I. 11th question. A and I ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு show that இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ show that, prove that எல்லாம் என்ன பண்ணுவோம், LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணும். ஓகேவா, நான் LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறேன். LHS தான் இருக்குங்க a ஸ்கொயர் மைனஸ் a ப்ளஸ் டி இன்ட்டு ஏ இருக்குது. ஃபஸ்ட்டு நான் a ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். a ஸ்கொயர் அப்படின்னா என்ன மீனிங்கு, a இன்ட்டு ஏன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன, a b c d இன்ட்டு ஏன்னு என்ன வரும், அதே தானே வரும். இப்போ a b c d. இப்போ இது மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ்ன்றதுனால என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும், அதே ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. இப்போ a இன்ட்டு ஏ ஸ்கொயர், b இன்ட்டு சி bc, a இன்ட்டு b ab, b இன்ட்டு d bd. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம், சரியா, ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு. அப்படின்னா நீங்கள் சி இன்ட்டு ஏ ஆர்டர் எழுதலாம், ஏசின்னு எழுதலாம். ஏன்னா மல்டிபிகேஷனில் 3 இன்ட்டு 5 நாள் ஒன்று தான், 5 இன்ட்டு 3 நாள் ஒன்று தான். ஓகேவா, அப்போ ஏ இன்ட்டு சி ஏசி. நெக்ஸ்ட் டி இன்ட்டு சி நம்ம சிடின்னு எழுதலாமா. நெக்ஸ்ட் பி இன்ட்டு சி பிசி, டி இன்ட்டு டி டி ஸ்கொயர். அடுத்து a plus d into a, a plus d into a plus d into a. அப்போ a ஓட மேட்ரிக்ஸ் என்ன, a ஓட மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது a b c d. இப்போ இந்த a plus d எல்லாத்துக்குமே காமன் உள்ள கொண்டு போகலாம். a plus d into a plus d into b, a plus d into c, a plus d into d ன்னு அர்த்தம். அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் a plus d into a plus d into b, a plus d into c, a plus d into d. இப்போ இந்த ஏவை உள்ள கொண்டு போகலாம். இப்போ இந்த ஏவை உள்ள கொண்டு போனால் a into a ஸ்கொயர், a into d ad. அடுத்து இந்த வேல்யூ a into b ab, b into d plus bd. செகண்ட் ரோ பார்க்கும்போது a into c ac, c into d cd. அடுத்து a into d ad, d into d d ஸ்கொயர். LHS ஃபுல்லாக எழுதலாமா. LHS இருக்குங்க a ஸ்கொயர் மைனஸ் a ப்ளஸ் d இன்ட்டு a ஸ்கொயர் அதோட வேல்யூ என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ab ப்ளஸ் பிடி, ab ப்ளஸ் பிடி. செகண்ட் ரோ ஏசி ப்ளஸ் சிடி, ஏசி ப்ளஸ் சிடி, பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர், பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் அதோட வேல்யூ எழுதாச்சு. நெக்ஸ்ட் இந்த மைனஸ், அடுத்து ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏவோட வேல்யூ தான் இது, கரெக்டா. அப்போ அந்த வேல்யூ எழுதுனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. நெக்ஸ்ட் ஏபி ப்ளஸ் பிடி, ஏபி ப்ளஸ் பிடி, ஏசி ப்ளஸ் சிடி, ஏசி ப்ளஸ் சிடி, AD plus D square, AD plus D square. அப்போ சப்ராக்ஷன் மேட்ரிக்ஸ்னால இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட் இல்லையா, அப்போ என்ன இருக்குங்க a ஸ்கொயர் ப்ளஸ் பிசி. இங்கே என்னவா இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இது என்னவா மாறும், மைனஸாக மாறுமா. மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் ஏடி. ஸோ அடுத்த வேல்யூ இப்போ செகண்டுக்கு செகண்ட் இல்லையா,
அப்போ என்ன வரும் இங்கே ஏபி ப்ளஸ் பிடி அது என்ன வரும் ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபியாக மாறும் ப்ளஸ் பிடி மைனஸ் பிடியாக மாறும். அப்போது இங்கே இதுக்கு இந்த எலமெண்ட் ஈக்குவல் இல்லையா? அப்போ ஏசி ப்ளஸ் சிடி ஈக்குவல் மைனஸ் ஏசி மைனஸ் சிடி, ஏன்னா ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசியாக மாறும் ப்ளஸ் சிடி மைனஸ் சிடியாக மாறும். இந்த வேல்யூ பார்க்கும்போது பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி மைனஸ் ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் லைக் டேர்ம்லாம் சால்வ் பண்ணலாம். நீங்கள் லைக் டேர்ம்லாம் சால்வ் பண்ணுறதா இருந்தால் ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல். இங்கே ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிடி மைனஸ் பிடி ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி ப்ளஸ் சிடி மைனஸ் சிடி, இங்கே ப்ளஸ் டி ஸ்கொயரும் மைனஸ் டி ஸ்கொயரும் கேன்சல். இதெல்லாம் கேன்சல் ஆகாமல் ஆகாது. ரிமைனிங் பார்க்கும்போது பிசி மைனஸ் ஏடி பிசி மைனஸ் ஏடி இந்த வேல்யூ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் 0 வரும். இதுவும் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே 0. இங்கே பார்க்கும்போது பிசி மைனஸ் ஏடி இருக்குது. இதிலிருந்து காமனாக பிசி மைனஸ் ஏடியை வெளியே எடுத்துட்டா பிசி மைனஸ் ஏடியை வெளியே எடுத்துட்டுனா வரீங்க 1 0 0 1. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லலாம் 2/2 மேட்ரிக்ஸ் இல்லையா? அதனால் பிசி மைனஸ் ஏடி ஈக்குவல் டு I/2 ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால I/2 ஈக்குவல் டு RHS. என்ன பண்ண சொல்கிறாங்க? ஷோ தட் therefore hence showed. 12th question. AB என்ற ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு verify that AB whole transpose equal to B transpose into A transpose. ஸோ LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணும். இப்போ LHS தான் இருக்குங்க AB whole transpose. முதல்ல ABயை கண்டுபிடிக்கலாம். இப்போ A into B. ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன? 5 2 9. செகண்ட் ரோ பார்க்கும்போது 1 2 8 இன்ட்டு பியோட மேட்ரிக்ஸு ஃபஸ்ட் ரோ வந்து 1 7, செகண்ட் ரோ 1 2, தேர்ட் ரோ 5 மைனஸ் 1. இது மல்டிபிகேஷன் மேட்ரிக்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம இங்கே ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும், நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு, தேர்டுக்கு தேர்ட் எலமெண்ட்டு. 5 1s are 5, 2 1s are 2, 9 5s are 45. அப்போ இந்த ஃபஸ்ட் ரோ முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் பண்ணணும் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும், அதே ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட்டு, தேர்டுக்கு தேர்ட் எலமெண்ட்டு. 5 7s are 35, 2 2s are 4, 9 1s are minus 9. என்ன ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். 1 1s are 1, 2 1s are 2, 8 5s are 40. அதே செகண்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். 1 7s are 7, 2 2s are 4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, 8 1s are 8. இப்போ லைக் டேர்ம்லாம் சால்வ் பண்ணுறதா இருந்தால் இதை ஆட் பண்ண வரங்க 45 + 5 50, 50 + 2 52, 35 + 4 39, 30ல் 9 போச்சுன்னா வரங்க 30 வரும். 40 42 43. அடுத்து 7 + 4 11, 11ல் 8 போச்சுன்னா வரங்க 3. 7 + 4 வந்து 11, 11ல் 8 போச்சுன்னா 3. இது எதோட வேல்யூ? இது ஏபியோட வேல்யூ. நமக்கு என்ன தேவை? ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இதுதான் ஏபி. அப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் இந்த ரோ என்னவா மாறும்? காலமாக மாறும். அப்படின்னா இங்கே 52 30. அதே மாதிரி இந்த செகண்ட் ரோ என்னவா மாறும்? காலமாக மாறும். 43 3. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து RHS ரைட் ஹேண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க? பி டிரான்ஸ்போஸ். சரியா? பி டிரான்ஸ்போஸ். நான் டைரெக்டாக போகிறேன். இப்போ பியோட மேட்ரிக்ஸ் இதுதான். அப்போ டிரான்ஸ்போஸ் என்ன மீனிங்கு? ரோ காலமாக மாறும் இல்லையா? அப்போ அந்த ரோ காலமாக மாற்றலாம். செகண்ட் பார்க்கும்போது 1 2 அது என்ன மாறும்? அது காலமாக மாறும்.
தேர்டை பார்க்கும்போது 5 minus 1. அப்போ இது 5 minus 1 வரும். ஏன்னா B transpose இல்லையா, அதனால. நெக்ஸ்ட் A transpose. நான் டைரக்டா போறேன். அப்போ A ஓட மேட்ரிக்ஸ் என்ன இருக்குங்க? 5 2 9. இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ டிரான்ஸ்போஸ் என்னன்னு சொன்னேன், ரோ காலமா மாறும், காலம் ரோவா மாறும் இல்லையா. அப்போ இந்த ரோ காலமா எழுத போறேன். அப்போ என்ன வரீங்க? 5 2 9. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரோ காலமா மாறும், 1 2 8. 1 2 8. அப்போ A டிரான்ஸ்போஸ் B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்போ மல்டிப்ளை பண்ணுமா? B டிரான்ஸ்போஸ் இன்டு A டிரான்ஸ்போஸ். B டிரான்ஸ்போஸ் வேல்யூ என்ன? 1 1 5. செகண்ட் ரோ 7 2 minus 1 இன்டு A டிரான்ஸ்போஸ் அதனோட வேல்யூ என்ன? 5 1 2 2 9 8. ஸோ மல்டிபிகேஷன் மேட்ரிக்ஸ்ன்றதுனால ஸோ மல்டிப்ளை பண்ணுவோமா? எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் அண்டு செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலிமெண்ட்டு, தேர்டுக்கு தேர்ட் எலிமெண்ட்டு. இப்போ இங்கே 1 5s are 5, 1 2s are 2, 5 9s are 45. நெக்ஸ்ட் 1 1s are 1, 1 2s are 2, 5 8s are 40. செகண்ட் ரோ எடுத்துட்டு அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலிமெண்ட்டு, தேர்டுக்கு தேர்ட் எலிமெண்ட்டு. 7 5s are 35, 2 2s are 4, 1 plus minus into plus minus 9. 7 1s are 7, 2 2s are 4, 1 into minus 8 minus 8. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 45 plus 5 50, 50 plus 2 52. அடுத்து 40 42 43, 43. 35 plus 4 39, 39ல minus 9 போச்சுன்னா plus 30. 7 plus 4 11, 11ல 8 போச்சுன்னா 3. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்க 52 43, அங்கேயும் 52 43. செகண்ட் ரோ பார்க்கும்போது 33 30 அதே மாதிரி 3. therefore from equation 1 and 2 LHS equal to RHS வெரிஃபை பண்ண சொல்றாங்க இல்லையா. therefore hence verified. 13th question. A என்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு show that a square minus 5a plus 7i2 equal to ஓன் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? அது ஜீரோன்னு படிக்கூடாது, ஓன் படிக்கணும். ஓன்னாவே வந்து அந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே ஜீரோன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் வந்து ஓன்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் ஓன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணலாம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் என்ன மீனிங்கு? ஏ இன்ட்டு ஏன்னு அர்த்தம். ஏ இன்ட்டு ஏ. அப்போ இங்கே ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன? 3 1 minus 1 2. அகைன் ஏன்றதுனால 3 1 minus 1 2. இது மல்டிபிகேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுவோம், செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, செகண்டுக்கு செகண்ட் எலிமெண்ட்டு. இப்போ 3 3s are 9, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 1s are 1. அதே ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 3 1s are 3, 1 2s are 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுவோம், செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, 1 3s are 3. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு, 2 1s are 2. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, 1 1s are 1. இங்கே 2 2s are 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9 minus 1 8, 3 plus 2 5, minus 3 minus 2 ஆட் பண்ணால் minus 5, 4 minus 1 3. இதோட வேல்யூ இது ஏ ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக எழுதலாம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்கானாங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i2 ஈக்குவல் என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஓன் ப்ரூவ் பண்ணுமா? ஏ ஸ்கொயர் என்னென்ன கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் ரோ வந்து 8 5a, செகண்ட் ரோ மைனஸ் 5 3, மைனஸ் 5 இன்ட்டு ஏ, மைனஸ் 5 இன்ட்டு ஏ.
ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன? ஸோ 3 1 -1 2 ப்ளஸ் 7 I2. I2னா வந்து 1 0 0 1. ஓகே, இதுதான் வந்து I2ஓட மேட்ரிக்ஸ். அப்போ 7 இன்ட்டு I2னா வரீங்க 1 0 0 1. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகலாம். என்ன வரீங்க 8 5 -5 3. மைனஸ் உள்ள போச்சுன்னா எங்கே மாறும்? ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 5 3s are 15. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 5 1s are 5. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 5 1s are 5. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 5 2s are 10. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 7 உள்ள கொண்டு போகலாம். இப்போ 7 1s are 7, 7 into 0 0, 7 into 0 0, 7 1s are 7. இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ அடிஷன் தெரியும் இல்லையா? கரஸ்பாண்டிங் எலமெண்ட் அப்படின்னா வரீங்க 8 -15 + 7. அப்படின்னா வரீங்க 8 -15 + 7. செகண்ட் பார்க்கும்போது 5 -5 + 0. 5 -5 + 0. செகண்ட் ஒன்று வருங்க -5 + 5 0. ஸோ -5 + 5 + 0. அடுத்தனா வருங்க +3 -10 + 7. ஸோ +3 -10 + 7 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் 7 + 8 15 -15. இங்கே ஸ்டெப் போடலாம். 5 - 5 வரும் +0 ஒன்றும் வேலையை விடாது. அப்போ இங்கேயும் -5 + 5 வரும். இங்கே 7 + 3 10 -10. அப்போ இங்கே என்ன மாறும்? 15 - 15னா 0, 5 - 5னா 0, -5 + 5 0, 10 - 10 0. என்னன்னு சொல்லலாம்? அதை ஓன்னு சொல்லாமா? therefore a² -5a + 7i2 அப்போ ஈக்குவல் டு RHS. என்ன பண்ண சொல்றாங்க? show that. அப்போ therefore hence showed. Thank you.